உன் வீட்டு பொண்டாட்டியை நீ வச்சுக்க தெரில. நான் சிஎம். இந்த கிண்ணத்துக்கு ஈயம் பிடிக்க தெரியாதவன் அண்டாவுக்கு ஈயம் பிடிக்கிறேன் நானாம். ஜனநாயகன் ஜனநாயகன்னு ஒன்று உண்மையிலேயே ஜனநாயகம் யார்? அந்த ஜனநாயகனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அது வரக்கூடாதுன்னு நினச்சவனே அந்த படத்தோட கதாநாயகன் தான். ஒன்றும் இல்லை, டைவர்ஸ் கேட்டு போன் பொண்டாட்டி தான் வருதான். அதனால ஒருத்தன் ஹலோ ஹலோ ஹலோன்னு வீட்டிலேருந்து பேசிகிட்டே இருந்தானா. ஹலோ ஹலோ, நான் முதல்வர், 5 துணை முதல்வர், யாருனாலும் வாங்க வாங்கன்னு ஒருத்தன் சொன்னானான். அப்போ திடீர்னு கதவை திறப்பானான். இது பனையூர் கதவு. அவர் வராரா, இவர் வராரா, வந்துட்டாரா? எஸ் ஐ ஆம் வெயிட்டிங், எஸ் ஐ ஆம் வெயிட்டிங். ராகுல் வராரா? வரட்டும், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் வரான். ஏங்க வராங்க? வரட்டுமே அப்படின்னா. ஒன்றும் இல்லை, டைவர்ஸ் கேட்டு போன் பொண்டாட்டி தான் வருதான். அதனால அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த கிண்ணத்துக்கு ஈயம் பிடிக்க தெரியாதவன் அண்டாவுக்கு ஈயம் பிடிக்கிறேன் நானாம். ஏன்னா உன் வீட்டு பொண்டாட்டியை நீ வச்சுக்க தெரில. நான் சிஎம் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சானா. எனக்கு இந்த அதை விட கொடுமை என்னென்னா, இந்த கூர்க்கா இருக்காங்கல்ல, கூர்க்கா வந்து கத்தி வச்சுருப்பாங்க எப்பயும். ஒரு நல்ல கூர்மையான கத்தி, அது கவருக்குள்ளே இருக்கும். கத்தி எடுத்துட்டா ரத்தம் பார்க்காம கூர்க்கா கத்தி வைக்க மாட்டாராம். அது மாதிரி இவன் பஸ்ஸில் ஏறினான்னா புணத்தை பார்க்காம பஸ் இறங்காது. நேற்று கூட 2 பையங்க மேலே அடித்து சீரியஸாக கிடக்கிறான். இந்த லட்சணத்தில் ஜனநாயகன் ஒன்று உண்மையிலேயே ஜனநாயகம் யார்? அந்த ஜனநாயகனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலே ஜனநாயகம் வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஜனநாயகனுக்காக தான் நம்ம இந்த கூட்டம். இப்போ ஜனநாயகம் நேற்று பேச்சு வாக்கில் எத்தனை நாளைக்கு? ஜனநாயகம் ஜனவரி 8ஆம் தேதி வர வேண்டியது, வரலை. அப்போல்லாம் வாய் எல்லாத்தையும் 9 வாரத்தையும் பொத்திக்கிட்டு உக்காந்தா அப்படி. ஆனால் நம்ம சிஎம் இருக்கார், அவர் ரொம்ப பெருந்தன்மை. அவருக்கு வந்து ஜனநாயகம் வரலன்னு உடனே அவர் ஒரு ட்விட்டு போடுறாரு. அந்த ட்விட்டையும் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஜனவரி 9ஆம் தேதியே ஒரு ட்விட்டு போடுறாரு. சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள்னு போடுறார். எனக்கு அவர் மேலே வருத்தம் தான். ஒருத்தன் நம்மளை திட்டிகிட்டு இருக்கான், ஆனால் அவன் படம் வரலைங்கிறதுக்காக இவர் ட்விட்டு போகிறாரு மத்திய அரசு ஏற்று. இப்போ ஜனவரி 9, 60 நாள் கழித்து ஒருத்தன் இப்போ ஜனநாயகனுக்காக எனக்கு ஆதரவு தெரிவித்த முதல்வர் சாருக்கு, ஸ்டாலின் சாருக்கு நன்றி. இப்போ 60 நாள் ஆச்சு. 60 நாள் என்ன பண்ணான்னா 1 2 3ன்னு எண்ணிட்டு இருந்தான். உள்ள என்ன பித்து பிடிச்சி 60 நாளும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ ஞானோதயம் வந்து ஸ்டாலின் சார் அவருக்கு நன்றி. இது என்ன, ஏன் இதை வந்து சொல்ல வரேன்னா, ஜனநாயகம் நின்ன உடனே இந்த ஜனநாயகனை நிறுத்தினது திமுகன்னு பழி போட்டாங்க. இப்போ உங்கள் நொன்னனே சொல்லிட்டான்ல, ஸ்டாலின் சார் எனக்காக ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றினார்ல. இப்போ நீங்கள்லாம் எங்கடா கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? இப்போ ஜனநாயகன் விஷயத்துக்கு வர, ஜனநாயகன் வந்து உண்மையிலேயே அது வரக்கூடாதுன்னு நினச்சவனே அந்த படத்தோட கதாநாயகன் தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா நேற்று தான் ஒரு பெரியவரை பார்த்தேன்.
சினிமா துறையில். அண்ணா, ஜனநாயகம் படம் நல்லா இல்லை, பாதிக்கு மேலே புட்டுக்குச்சு. இவன் பார்த்தானா, இந்த படம் வந்தால் ஒரு நாள் தாங்காது, இது வந்து ஓடாமல் போச்சுன்னா நம்மளை வந்து கிளின்னு கிழிப்பாங்க, அதுக்கு வராமல் போச்சுன்னா இருக்கவே திமுக மேலே பழிய போட்டுருவோம். இப்படி தான் விட்டுருந்தான். உண்மையிலேயே அந்த படம் பாருங்க, இனிமேலும் வராது. ஏன்னா பாதிக்கு மேலே நீங்கள் அவனே உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறானா. இப்போ நான் சரிண்ணே இப்படி ஒரு படம் வந்துருச்சு, பாதிக்கு மேலே படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்ப்போம், படம் செட் ஆகலையா நல்லா வரலைன்னா ரீஷூட் பண்ணுவோம், ரீஷூட் பண்ணி படம் முழுமையாக்கி நாங்கள் வெளியில் விடுவோம். அப்போ ஏன் அவன் பண்ணலை? அவன் நடிக்கிற மூடுக்கு போய் முதல்வர் மூடுக்கு போயிட்டான். அவன் நடிக்கிற மூடுக்கே இல்லையே, அவன் தான் 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை போய் என்ன நடிக்கிற மூடுக்கு அவன் போவான். அப்போது நடிக்கிற மூடே இல்லை, நீ நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. இருக்கவே திமுக மேலே பழி போட்டுடலாம். அவனுக்கு நம்மளும் ட்விட்டு போடுறாரு, ரைட்டா? அது ஒரு பக்கம். அதாவது இவருடைய பெண் தன்மைக்கு அளவே இருக்காதுன்னு வச்சுங்க. அது இல்லாமல் சனி முடிச்ச பேப்பர் வரமாட்டேங்குது பாருங்க. 60 நாள் கழிச்சு போட்டேன். நம்ம ஆளுக்கு பெருந்தன்மைக்கு அளவே கிடையாது. இந்த எச் ராஜான்னு அவன் ஒரு தீவிரவாதி. ஏன்னா அவன் நம்மளை தீவிரவாதிங்களா, நம்ம அவனை தீவிரவாதின்னு சொல்லணும்ல. அவன் ஒரு தீவிரவாதி. அவன் என்ன பண்ணால், கோர்ட்டில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு அரசு சொல்லுது, இந்த மாதிரி அயோத்தி மாதிரி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு அவன் சொல்கிறான், அயோத்தி ஆகிறதுக்கு ஆரம்பம்தான் இந்த திருப்பரங்குன்றங்கிறான். எங்கே? அங்கே உட்காந்து அந்த பரதேசி ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டான். நம்மளை தானே திட்டிருக்கான், நம்மளை போவோமா? இவர் பெரும் மனசில் 2 தடவை போய் பார்க்குறாருங்க. அவன் கட்சிக்காரனே பார்க்கல. எங்கள் பிரியண்ணன் கூட சொன்னார், அவன் கட்சிக்காரனே பார்க்கல. அப்போ அதை விட ரொம்ப பெரிய மனசு எங்கே அப்படின்னா, ஏன்னா ஒரு நம்மளை ஆளுகிற தலைவராக இருக்கிறவர் ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும், நீங்கள் போடாதவங்களையும் அரவணைச்சு கொண்டு போகிற அந்த அருமை இருக்குல்ல, நீங்கள் கலைஞருக்கு அப்புறம் நான் பார்க்குற மிகப்பெரிய தலைவராக அண்ணனை பார்க்குறேன். அப்போது நமக்கு ஓட்டு போடல, மாற்றானுக்கு நம்ம வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ சமீபமாக போன 25ஆம் தேதி ஐயா நல்லக்கண்ணு இறந்துட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெருந்தலைகள்லாம் அங்கே நின்றுச்சு, ஒரே ஒத்த ஆளை தவிர. யாருங்கிறீங்க? இபிஎஸ். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க நல்லக்கண்ணு ஐயாவுக்கு போகலையா அப்படின்னு. அவர், எங்கள் அம்மா சாவுக்கு வரல இல்லை, அதனால் நான் போகலை. யார்? இப்படி ஒரு தலைவன். சரி, அதுக்குள்ளே போவேணா, ஏன்னா அதுக்குள்ளே போனால் ட்ராக் மாறிடும். ஆனால் அந்த மனுஷன் எல்லோரும் நாங்கள்லாம் கடைசியில் இருந்தோம். கடைசி அரசு மரியாதைக்கு முன்னாடி ஒரு பெரிய வளையம், மலர் வளையத்தை அப்படி வச்சு வீர வணக்கம்னு அடிச்சாரு பாருங்க. நீங்கள் அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைய, யாருக்கு? நல்லக்கண்ணுக்கு. ஆனால் மூத்த மகளா நின்று அங்கே அவர் போட்ட கோஷம் இருக்குல்ல, ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதராக அவர் நம்மளை விட்டு போனார். ஆனால் அவரை கொண்டு போய் உயரிய பெரிய இடத்துல உட்கார வச்சவர் அண்ணன் ஸ்டாலின். இதுக்கு வந்து இந்தியாவே திரும்பி பார்த்து, அவர் வந்து ரெட் சல்யூட் கொடுக்கும்போது இந்தியாவே திரும்பி பார்த்து, அவருடைய அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர் கத்துனது. நீங்கள் வந்து ஒரு சிஎம் இப்படி இருக்க முடியுமா?
அது மாற்று கட்சி. ஆனால் கட்சி பேதம் இல்லாமல் ஒரு மனுஷன் எளிமையாகவே இருந்து தூயவனாக இருந்து அதாவது தன்னை இந்த உலகத்துக்கே, இந்த இந்தியாவுக்கே, இந்த தமிழுக்கே, இந்த நாட்டுக்கே அர்ப்பணித்த ஒரு வீரம் மறவன். அவருக்கு கடைசி அவர் கொடுத்த அந்த ரெட் சல்யூட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் 72 குண்டு அதெல்லாம் ஆச்சு, மிகப்பெரிய இந்தியா திரும்பி பார்த்த ஒரு தலைவனாக மாறினார். அதான் மனிதநேயங்கிறதுக்காக வரேன் நான். அப்படிப்பட்ட ஒருத்தர் இதுதாண்டா தலைமை அப்படின்னு ஒரு நேற்று நடந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மதுரையில் ஒரு மாநாடு, அது பிஎம் பேசுகிறாரு. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறான். யார் நல்லா கவனிச்சிங்க, பிஎம் பேசுகிறாரு, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்குங்கிறார். அங்கே நம்மால் ஒருத்தர் இந்த சாவுக்கு வராதவர் இருக்கார்ல, இபிஎஸ், இல்லை நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, அவரை சேர்ந்தவன் பூரா இவர் தான் சிஎம் கேண்டிடேட்ங்கிறான். ஆனால் டெல்லியில் இருக்கிறவன் சொல்கிறான் என்டிஏ தாண்டா கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது, ரெட்டை இன்ஜின் தாங்கிறான். அப்போ டக்குன்னு ஒரு ஹோட்டலில் பியூஸ்னு ஒருத்தருக்கு தலைமையில் இவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு பங்கு போயிருக்கிறாங்க. அது சீட் ஷேரிங் செட் ஆகலை. நீ வேணும்னா டெல்லிக்கு வந்துட்டான். டெல்லிக்கு போகிறாரு, அங்கேயும் இன்னும் முடிவாகலை. ஒரு கூட்டணி, நான் தான் கூட்டணி தலைமைங்கிறான். ஆனால் அந்த தலைமையை அவன் ஏற்றுக்கல. நீ இங்கே பேசுகிறாங்கிறான். அதை அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 22 கட்சி கூட்டணி. 22 கட்சி கூட்டணியில் உனக்கு சீட் வேணுமா, அறிவாலயம் வா. நீ எவ்வளோ பெரிய ஆளாரு. அது என்னமோ கோடங்கின்னு ஒருத்தன், கிரீஷ் கோடங்கர் ஏதோ ஒரு கோடங்கர்னு வச்சுங்க. வந்தாங்க, பேசினாங்க. யாரு, நான் கூட்டணிக்கு எதிராலாம் பேசலை. கட்சி தலைமை, கூட்டணி தலைமைனா நான் தாண்டா. உனக்கு என்ன வேணும் வா, பேசு. இது தாண்டா தலைமை. 22 கட்சி இன்னைக்கு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இதை எதிர்த்து வேற நீங்கள் நிற்பாங்கிறீங்க. ஒருத்தன் வருவான்னு பிறகு அவன் வீட்டுக்காரமா இப்போ நோட்டீஸ் அனுப்பிடுச்சு. இந்த பக்கம் நான் தான் முதல்வருங்கிறான். இன்னும் அவன் பிரிச்சே கொடுக்கல. இப்போ இதுக்கு இடையில் 22 குதிரை போட்ட ஒரு பெரிய கம்பீரமாக ஒரு ரிக்ஷா சாரட் வண்டி பம்ல அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. நேற்றே அண்ணன் நம்ம சிதம்பரம் தலைமையில் நேற்று அரசியல் அந்த தேர்தல் கூட்டத்தை ஆரம்பிச்சு விட்டார். இவர் தான் எப்பயுமே பிள்ளையார் சொல்லி போகிறவர் நம்மால். இப்போ மனித நேயத்துக்குள்ளே, ஏன்னா எனக்கு 10 நிமிஷம் தான்னாரு நம்மால் பிரசன்னா கூட 10 நிமிஷத்துக்குள்ளே. அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒன்று நடந்ததுங்க. அதில் ஒரு அம்மா, மாதவின்னு ஒரு பொண்ணு, ஒரு அம்மா பேசி, ஒரு மனுஷன் தனக்கு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட யாரெல்லாம் இயலாமல் இருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு நல்லது செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அவங்களுடைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த திட்டத்தால் பயனடைஞ்சிருப்போம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஒருத்தன் அந்த டீ விற்கிறவன், எல்லார் வீட்லேயும் விஜய் இருப்பான், எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்குன்னு. மூதேவி இப்போ எங்காலு எல்லார் வீட்டில் மனசுலையும் போய் உட்காந்துட்டாரா மூதேவி அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா சொல்லிச்சு. மாதவின்னு ஒரு அம்மா. அந்த அம்மா ராமநாதபுரம், எங்கள் ஊர் பக்கம் ஒரு கிராமம், அச்சுந்த வயல்னு ஒரு சின்ன கிராமம். எங்கள் அம்மா ஊர் பக்கம். அந்த அம்மா கைம்பெண், அதாவது கைம்பெண்ணா கணவனை இழந்தவங்க கைம்பெண் தானே சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய, என் புருஷன் செத்துட்டார், நான் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தேன், டெய்லி 100 ரூபா கிடைக்கிறது பெரிய வேலையாக இருந்தது.
எப்போயாவது வாரம் ஒருக்கு 100 கிடைக்கும், அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். மகளிர் உரிமை தொகைன்னு வந்துச்சு. எனக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னே அதை பார்த்தோன்னே 10,000 ரூபா கொடுத்த மாதிரி நான் வந்து அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டேன். அந்த 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணேன்னா, முதல்ல 2 கோழி வாங்கினேன். முட்டையிற கோழி, நல்ல நாட்டுக்கோழியா. அது 10 முட்டை இட்டுச்சு. அந்த 10 முட்டையை கொண்டு போய் ஒரு பணக்கார வீட்டில் விற்றேன். 200 ரூபா கொடுத்தாங்க. 1200 ரூபா ஆயிடுச்சு. அந்த கோழியெல்லாம் சேர்த்து 1200 ரூபா வச்சு மறுபடியும் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் 4 கோழி வாங்கினேன். 4 கோழியும் 20 முட்டை விற்றுச்சு. இது அப்படியே சேர்த்துட்டே வரேன். சேர்த்துட்டு வந்தால் எனக்கு 4 மாதம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து 8000 ரூபா வந்துச்சு. 8000 ரூபாய்க்கு 2 ஆடு வாங்கினேன். 2 ஆடு ஒவ்வொன்றும் 30 கிலோ இருக்கும். 2 ஆட்டை வாங்கி அதை வந்து கடை போட்டேன். இன்றைக்கி என் மகளுக்கு 10,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன். என் கையில் 10,000 ரூபா இருக்குது. நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன். யார்? ஒரு விதவை பெண். ராமநாதபுரத்தில் ஒரு ஊராட்சி அச்சிந்தவயலில் ஒரு கிராமத்தில் அந்த அம்மா சொல்லுது, எங்கே வெல்லும் பெண்கள்ங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து அப்படியே இன்னொரு பொண்ணு சரண்யான்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வருது. நான் வந்து என்னை கட்டி கொடுத்து, நான் வந்து எனக்கு தேனி என்னை கட்டி கொடுத்தது திருப்பரங்குன்றத்தில் நான் இருந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். என் புருஷனும் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரா சொல்லிச்சு, அதாவது வெற்றி நிச்சயங்கிற ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டில். நீ அங்கே போய் படித்தேன்னா நீ அதை படித்து பெரிய ஆள் ஆயிடலாம். அது வந்து மகளிர் உரிமை தொகை. இது வந்து வெற்றி நிச்சயங்கிற ஒரு இதில் போய் படிக்க போனேன். அப்போது நான் ப்ராட்பேண்ட் டெக்னீஷியன் கோர்ஸ் ஒன்று எடுத்து படித்தேன். அவங்க படிக்க வச்சாங்க. 92 மார்க் வாங்கினேன். 92 மார்க் வாங்கின உடனே எனக்கு உடனே பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. நான் நாமக்கல்லில் இப்போ வேலை பார்க்குறேன். இப்போ நான் தைரியமாக நான் ஒத்தையில் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி நேராக திருப்பரங்குன்றம் முருகன்கிட்ட போனேன். முருகா, நான் ஜெயிச்சிட்டேன் இந்த கவர்மெண்ட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன். ஷார்ட் எப்படி பாருங்கள். ஒரு அம்மா, ஒரு ஏழை விதவை, அது வந்து 1000 ரூபாயை வச்சு 10,000 ரூபாயில் 20 ரூபா ஆக்குது. இந்த பக்கம் ஒரு வெற்றி நிச்சயங்கிற ஒரு படிப்பை படித்து அந்த அம்மா இன்றைக்கி என் புருஷனையை எங்கேயும் போகாமல் வீட்டிலே வச்சுருந்தார். இப்போ நான் ஒத்தையில் நான் சென்னைக்கு போகிறேன். இப்போ எனக்கு பஸ்ஸு கிடைக்கலையா, நான் ஆட்டோவில் போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சுங்குது அந்த பிள்ளை. அதுக்கு அடுத்து அப்படியே போனீங்கன்னா மனிதாபிமான திட்டம், எத்தனை திட்டங்கிறீங்க. அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அன்புக்கரங்களில் அப்பா அம்மா இல்லாத அநாத பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க படிப்புக்கும் அவங்க வாழ்க்கை செலவுக்கும் அரசே செலவழித்து அவங்கள படிக்க வச்சு, இதுதாங்க தாய்மை. அதாவது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிற ஒரே தலைவன். நீங்கள் வந்து அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது அந்த பிள்ளையோட பேட்டி எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் பேட்டி எடுத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி தாய்மானவர் திட்டம் என்னங்கிறீங்க. வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்போ ரேஷன் கடைக்கு போக முடியாது. பக்கத்தில் இருக்க எப்பயாவது ஒருக்க வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு மூடு இல்லைன்னா வாங்கி தர மாட்டாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரேஷன் கடையில் வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுக்குற திட்டம் பாருங்கள், தாய்மானவர் திட்டம். அதாவது நீங்கள் இந்த திட்டங்கள் பூராமல் வெவ்வேறு வகுப்பை சேர்ந்த இல்லாதவங்க, அதாவது இருந்தும் இல்லாதவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் கொண்டு போய் நீங்கள் உதவிகளை செய்கிறதுக்கு அவ்வளவு பேர். அது கடைசியாக தாய்மானவருக்கு அடுத்து மக்களை தேடி மருத்துவம். சார், இது வரைக்கும் 3 கோடி பேருக்கு மருத்துவம் கொடுத்துருக்காங்க சார். இது வரைக்கும் இந்த மக்களை